இன்று மார்ச் மாதம் 28வது நாள். இந்த நாளிலே நாம் கர்த்தருக்கு பயப்படுதலே வாழ்க்கையில் தேவையான ஒரு ஞானத்துக்கும் ஆரம்பமாயிருக்கிறது. அந்த உண்மையோடு இந்த நாளிலே தேவ பயம் உள்ளவர்களாக வாழ நம்மை அர்ப்பணிப்போமாக. இந்த நாளை அவருடைய கையிலே நாம் சுகபலமான ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாக பெற்றுக்கொள்வோமாக. கடந்த நாட்களிலே நான் ஒரு சிலரோடு பேசிய போது, தொடர்பு கொண்ட போது அறிந்த காரியம் என்னவென்றால், 2 முக்கியமான பயங்கள் மனிதரை ஆளுகை செய்கிறது. எல்லாரையும் அல்ல, மனிதர்களை ஆளுகை செய்கிறது. ஒன்று, தேவனை அறிய 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 அவர் எவ்வளவு பரிசுத்தமானவர், அவர் எவ்வளவு அன்பு நிறைந்தவர், அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர், அவ்வளவு நீதி நியாயாதிபதியாயிருக்கிறார் என்கிற அவருடைய குணாதிசயங்களையும் மகிமையையும் கிட்ட நெருங்கி காண காண வருகின்ற பயபக்திக்குரிய ஒரு பயம். இது பூச்சி புழு பாம்புகளை கண்டு பயப்படுகிற பயம் அல்ல, அடித்து போடுவாரோ உதைத்து போடுவாரோ என்கிற பயம் அல்ல. அவர் மனதை நோக வைத்திருவேனோ, அந்த பரிசுத்தமான பிரசன்னத்துக்குள்ளே நான் களங்கத்தை ஏற்படுத்துகிறவனாய் வாழ்ந்து விடுவேனோ, அல்லது அவரை நம்பி நான் ஒரு தேவப்பிள்ளை என்று நோக்குகிறவர்களை இடர பண்ணிடாமல் இருக்க வேண்டும் என்கிறதான நன்மைக்கு எதுவான பயம், பயபக்தி என்று சொல்லலாம். ஆனால் இன்னொரு வகை இருக்கிறதே, அது தேவனை சரியான விதத்திலே நாம் புரிந்து கொள்ளாதனால், அறியலாம் ஆனால் புரிந்து கொள்வது வேறு. புரிந்து கொள்ளாதனாலே அவர் என்னுடைய பாவங்களை மன்னித்திருப்பாரா, ஒருவேளை 1-2 பாவங்களை இன்னுமே வைத்து கொண்டு எனக்கு அதனால் ஒரு நியாய தீர்ப்பு வருமா, அல்லது நான் செய்தவை அதிக கொடுமைகள் இருக்கிறபடினால அவைகளை நினைவிலே திரும்ப 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 வந்து என்னை வேதனைப்படுத்துகிறபடினால் இந்த பாவம் மன்னிக்கப்பட்டதுதானா, அல்லது நான் ஏதாவது பிராயச்சித்தம் இதுக்கு செய்ய வேண்டுமா, அப்படியான ஒரு பயம். அல்லது அவருடைய அன்பை சரியானபடி அனுபவிக்காததினாலே, அல்லது தெரிவிக்கப்படாததினாலே, மற்றவர்கள் சொல்ல கேட்காததினாலே, வார்த்தையின்படி தேவனுடைய பாரபட்சம் இல்லாத இலவசமாக அருளப்பட்ட அந்த அன்பை சரியானபடி புரிந்து கொள்ளாததினாலே, கடவுள் உண்மையுள்ளவராக இருந்து என்னை மன்னிப்பார், ஒரு நாளில் எனக்கு என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்று சொல்லி பயப்படுகிற பயம். நான் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கணுமா, நான் இன்னும் மன்னிப்பு கேட்க வேணுமா, நான் இன்னும் பல கண்ணீர் விட்டு கதற வேணுமா, நான் இன்னும் அவருடைய சமூகத்திலே இருந்து ஒப்பாரி வைக்க வேணுமா, அப்பதான் அவர் மன்னிப்பார், அவருடைய மனதை நான் இழக வைக்க வேணுமா என்கிறதான பயங்கள். இதற்கு வேதம் என்ன சொல்லுகிறது? இப்படியான கண்ணீராலோ, இப்படியான பயத்தினாலோ, இப்படியான தான தர்மத்தினாலோ, இப்படியான புண்ணிய யாத்திரைகளினாலோ இந்த பாவ மன்னிப்பை முழுவதுமாக புரிந்து விளங்கி ஏற்றுக்கொள்வதற்கு மனிதன் செய்ய வேண்டிய காரியங்கள் இவைகள் அல்ல. வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், நான் பாவி என்பதை ஒத்துக்கொள்ளும் போது, ஆண்டவரே நான் உண்மையாகவே மனித பிறப்பு, நான் மனிதனாக பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் பாவியாக உலகத்திலே வாழ்கிறான், சாகிறான், அதனால் நான் பாவி என்று என்னை ஒத்துக்கொள்கிறேன். நான் செய்த பாவங்கள் ஒரு புறம், அதை வேறு கதை. ஆனால் நானே ஒரு பாவியான மனுஷன், நான் உடைய சொந்த பிள்ளை அல்ல. பலர் சொல்லலாம் எல்லாருக்கும் கடவுள் பிள்ளை இருக்கிற பிள்ளைகள் என்று, ஆனால் எனக்கு தெரியும் நான் பாவி. ஆகவே இதை ஒத்துக்கொள்கிறேன். இந்த பிறப்பை நான் மாற்றிக்கொள்ள வேண்டுமே ஆனால் நீங்க என்னை திரும்ப பெற்றெடுக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். இதற்கு நீங்க திறந்து கொடுத்த வாசல் அது இயேசு கிறிஸ்து. நீங்க தாமே இந்த பூமியில் ஒரு மனிதனாக அவதரிக்க வந்து குமாரன் என்கிற பெயரில் இயேசு கிறிஸ்துவாக நாமம் சூட்டப்பட்டு வாழ்ந்து எனக்கு உரிய இடத்திலே பலியாக தன்னை செலுத்தி இரத்தத்தை சிந்தி, அந்த புண்ணிய இரத்தத்தின் மூலமாக இன்றைக்கு நான் இந்த பாவி என்கிற ஸ்தானத்திலே இருந்து நான் விடுவிக்கப்பட்டு சிறை மீட்கப்பட்டு நான் தேவனுடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்துக்குள்ளே ஒரு பிறப்பின் அனுபவத்தை அனுபவிக்கத்தக்கதாக எனக்கு வழி இருக்கிறது என்பதை கேள்விப்படும் போது அதை நம்பி விசுவாசித்து தெய்வம் எனக்கு கொடுத்த ஏணிப்படி, இது மனிதர்கள் உருவாக்கி தந்ததல்ல, இது தெய்வமே எனக்கென்று சிருஷ்டித்த ஒரு புது பாதை, இந்த மெய்யான ஜீவன் உள்ள பாதையிலே நான் என்னை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அவரை இருதயத்திலே, அப்பா பிதாவே உம்முடைய
இரட்சிப்பின் திட்டத்தை நான் நம்பி ஏற்றுக்கொண்டேன். இதோ இயேசு கிறிஸ்துவை என்னுடைய இருதயத்தின் சிங்காசனத்திலே அமர்த்துகிறேன். எனக்கு நீங்கள் ஆண்டவராக இருங்க, நான் உங்களோட சொந்த பிள்ளையாக இருக்கிறேன் என்று அர்ப்பணிக்கும் போது ஏற்படுகிறதான மறுபடியும் பிறத்த அனுபவம். இந்த அனுபவத்தை சரீரம் அனுபவிப்பதில்லை, ஆத்துமாவும் அனுபவிப்பதில்லை. இது ஆவிதான் முழுமையான மறுபிறப்பின் அனுபவத்துக்குள்ளே வருகிறது. அந்த நேரம் ஆத்துமாவிலே பெரிதான ஒரு சமாதானமும் ஒரு விடுதலையும் சந்தோஷமும் ஏற்படுகிறது. இந்த சரியான முழுமையான பாவ மன்னிப்பின் விடுதலையான உணர்வை அடைவதற்கு மற்றொரு காரியத்தில் நாம் பிரவேசிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். அதற்கு பெயர்தான் ஞானஸ்நானம். ஞானஸ்நானத்தின் போதுதான் இந்த சுத்த மனச்சாட்சி ஏற்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது இந்த உடன்படிக்கையிலே கை எழுத்து வைத்த பின்புதான் அதற்கு சரியான முத்திரையிடப்படுகிறது இல்லையா? அப்போதுதான் அது நிறைவேற்றப்படுகிறது. ஆகவே ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், அவர் எனக்காக இவ்வளோ செய்து முடித்தார், என்னை செய்ய சொன்னது இந்த ஒரு காரியம். நான் சாட்சியாக இந்த ஒப்பந்தத்திலே கையிட்டிருக்கிறேன். என்னை ஒரு பிள்ளையாக அவர் என்னை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நான் சுத்த மனச்சாட்சியோடு வாழ இந்த அருமையான இந்த பேழைக்குள்ளே, இந்த பாதுகாப்பான பெட்டிக்குள்ளே பிரவேசிக்கிறேன், இந்த குடும்பத்துக்குள்ளே பிரவேசிக்கிறேன் என்கிறதான அடையாளம். இந்த அடையாளம் பெற்றுக்கொள்ளும் போது சுத்த மனச்சாட்சி உண்டாகிறது என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நான் வாசித்து காண்பிக்கிற வசனத்தை பாருங்கள். மனம் திரும்பி, அப்போஸ்தலர் புத்தகம் 2வது அதிகாரம் 38வது வசனத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய பிரதான ஒரு சீஷன் சொல்லுகிறார், பேதுரு, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும், கூட்டமாக அல்ல, நான் என் அப்பா அம்மாவால் நானும் போகலாம் பரலோகம் என்பதல்ல, ஒவ்வொருவரும் தனிப்பட்ட தீர்மானம், தனிப்பட்ட முடிவெடுத்தல், ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போ இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பின்புதான் ஞானஸ்நானம் உரியது. யாரும் நமக்காக இதை கொடுப்பதில்லை. நாம் நமக்கென்று அவரவர் சொந்தமாக இயேசு கிறிஸ்துவை பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும் போது அடுத்த ஸ்தானம் தான் ஞானஸ்நானம். அடுத்தபடியாக ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து இந்த சாட்சியை கொடுக்கிறார், தேவனுடைய பிள்ளைகள் என்று. ஆகவே யாராவது இனிமேலும் இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்கு வந்த பின்பு தேவன் என்னுடைய பாவங்களை இன்று நினைத்திருக்கிறாரா, ஐயோ மன்னிக்கப்பட்டதா என்ற கொடுமையான மன உளைச்சலினால் அவதிப்படுபவர்கள் இருந்தால், இந்த நேரமே இந்த வார்த்தையின் சத்திய உண்மை விடுதலை செய்வதாக உங்களை கர்த்தர் நீதிபரர். அவர் உங்களுக்கு சொன்னபடி செய்கிறவர். அவரால் ஒரு சின்ன பொய் சொல்லவே முடியாது. அவர் நான் உன்னை மன்னித்தேன், என்னுடைய இரத்தம் உன் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரித்தது என்று சொன்னால் சொன்னதே. அதை மாற்ற இந்த ஒரு சக்தி கிடையாது. ஆகவே இப்படியான எண்ணங்களை கொண்டு வந்து உங்களோட மனதை வேதனைப்படுத்துகிற, உங்களோட சிந்தையை குழப்புகிற, உங்களை பயத்தை கொண்டு வருகிறது பிசாசின் ஆவிகள். இந்த அனுபவத்துக்குள் வந்த யாரையும் தேவன் புறம்பே தள்ளினது கிடையாது. ஆகவே நீங்கள் தேவ வசனத்தின்படி சத்தியத்தை தழுவிக்கொள்ளும் போது ஆண்டவர் தாமே இந்த பொல்லாத பயத்திலிருந்து உங்களை இந்த நேரமே விடுவிக்கின்றார். இனிமேல் நீங்கள் அந்த எண்ணம் இல்லாதபடி, எப்பொழுதெல்லாம் இந்த எண்ணம் வருதோ அப்பொழுதெல்லாம் வாயை திறந்து என் இயேசு என்னை மன்னித்திருக்கிறார், பொல்லாத சத்துருவே உன் எண்ணங்களை கொண்டு அப்பாலே போ என்று கடிந்து கட்டளையிட்டு இந்த விடுதலையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற தகப்பனே, உண்மையிலும் உண்மை உள்ளவரும் சத்தியத்திலும் சத்தியமுள்ளவரும் நீதி பரர் நியாயாதிபதியுமாக இருக்கிற நீங்க எங்களுக்கென்று உருவாக்கி தந்த இந்த வழி வாசலினூடாக எந்த மனுஷன் பிரவேசித்தாலும், இந்த இரத்தம் பூசப்பட்ட வாசலுக்கூடாக எந்த மனுஷன் பிரவேசித்தாலும், இந்த புண்ணிய இரத்தமாகி இயேசு கிறிஸ்துவின் பெயராலே எந்த மனுஷன் உம்முடைய சமூகத்துக்குள்ளே பிரவேசித்தாலும், உம்மை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கு நீங்கள் தகப்பனாக இருந்து நீங்கள் அன்போடு அவர்களை அரவணைத்து அணைத்து கொண்டு அவர்களை பிள்ளைகளாக வைத்திருக்கிறீங்க. அவர்கள் உண்மையாகவே உங்களால் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகளாயிருக்கிறார்கள். அவர்களை பிள்ளைகளாக நீங்கள் மாற்றுவதில்லை, நீங்கள் அவர்களை பிள்ளைகளாக பெற்றெடுத்து உண்மையான பிள்ளை சுதந்திரத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்களை குழப்புகிறதான இந்த எண்ணங்கள், அவளுடைய மனதில் சந்தேகங்களை போடுகிற இந்த எண்ணங்கள், அவிசுவாசத்தை போடுகிற எண்ணங்கள், இந்த மனதிலே வருகிறதான தோற்கடிக்கப்பட்ட சிந்தை, தெய்வம் என்னை நேசிப்பாரா என்கிற கேள்வி,
அவர் என்னை மன்னித்தாரா என்கிற நிச்சயமில்லாத தன்மைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒளிந்து போவதாக. வேரோடு வேகளை பிடுங்கி நான் எறிகிறேன். என் கர்த்தர் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதித்து இந்த நிச்சயத்திலே உறுதியாயிருக்கட்டும். இந்த நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் யாராவது இன்னும் ஞானஸ்நானத்துக்கு காலம் தாழ்த்துவார்களே, ஆனால் இந்த அருமையான அனுபவத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கிற இந்த தடை நீங்கி போவதாக. என் ஆண்டவர் தாமே அவர்கள் ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்தி இந்த பரிசுத்த புதிய நாளிலே ஒரு நன்மையை, ஆசீர்வாதத்தை, விடுதலையை, வெளிச்சத்தை அனுபவிக்க உதவி செய்வாராக. ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரமபிதாவே, ஆமென்.